ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுன்னு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சுத்தம் பண்ண சிக்கன் துண்டுகளை எடுத்துக்கலாம். அதன் கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு நார்மல் சைஸ் தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிறகு 1.5 ஸ்பூன் கார்ன் மாவை எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பிறகு அதன் மேலே கெட்டி தயிரை விட்டுடலாம். அது கூட புளிப்பில்லாத தயிர்னா ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் விட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து நல்லா ஒரு இடம் கூட விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிறகு அதை எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இதோடு சேர்த்துக்கலாம். அதன் கூட அரைச்சி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன் மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்து நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டிட்டு அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கலந்து நல்லா கலக்கணும். நல்லா பிரட்டி விட்டு அப்போ தான் உப்பு சாரும், எல்லா ருசியும் அதுக்குள்ளே போய் இன்செர்ட் ஆகும். நல்லா கலந்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா எண்ணெய் சூடானதும் இப்படி ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து பொன்னிறமாக ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அனைத்தையும் திரும்ப இன்னொரு தரையும் எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயில் கொட்டி திரும்ப ஒரு தடவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அது முழுமையான ப்ராசஸ் ஆகும். மஸ்ட்டு பண்ணியே ஆகணும். 2 முறை டீப் ஃப்ரை பண்ணணும். இது ப்ராசஸ் முடியலை, ஒரு டீப் ஃப்ரை தான் முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று தடவை கொட்டி திரும்ப ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி நல்லா இன்னும் டார்க் ப்ரௌனாக ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சாஸை ரெடி பண்ணுறதுக்கு 3 பல் பூண்டை நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சாஸ், அதாவது இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஊறுகாய், இது வந்து சாஸ் ஊறுகான்னு சொல்லுவாங்க. இந்த ஊறுகாய் ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். வறுத்த வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். ஸ்பூன் டொமாட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய சைஸ் கேப்சிகம் எடுத்து இப்படி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 30 ml ஆயில் விட்டுக்கலாம், ரீஃபண்ட் ஆயில். அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டை தட்டி பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு சிவந்ததும் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க அந்த டொமாட்டோ சாஸை கொட்டிடலாம். பிறகு அந்த சாஸ் ஊறுகாயை கொட்டிடலாம். இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதன் கூட 2 பிஞ்ச் ஃபுட் கலர், சிகப்பு கலர் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும். எல்லாமே சிம் குக் தான், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. எடுத்து வச்சுருக்க அந்த கேப்சிகம்மை, நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம்மை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. ஒரு ஆஃப் குக்கிங் தான் அந்த கேப்சிகம் வேகணும். அதன் பிறகு கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன் மாவை இது கூட ஊற்றி கொஞ்சம் நேரம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். பிறகு 2 முறை டீப் ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து இது கூட சேர்த்து
நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு உரப்பு தேவைன்னா இது கூட மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளை தூவி விட்டுறலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. தட்டில் வச்சு பரிமாறிடலாம். ஓகே வீவர்ஸ், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.